வணக்கம் நண்பா. சாம்சங் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M42. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். இதை ஒரு 10 நாள் தரவா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இதோட ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா என்னென்ன வருங்கிறத அன்பாக்ஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத ஒரு குயிக் ரிவ்யூவாக நம்ம பார்த்துக்கலாம். அதாவது குயிக் ரிவ்யூக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. குயிக் ரிவ்யூவில் நம்ம என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கும் ஃபுல் ரிவ்யூக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த மட்டும் அதில் சொல்கிற விஷயத்துக்கும் கடைசி நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணுறது கிடையாது, குயிக் ரிவ்யூ மட்டும் தான். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. தென் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர இதுக்கு ஒரு டேட்டா கேபிள் தந்திருக்காங்க, எப்போவுமே கொடுக்குற மாதிரி தான். அப்புறம் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. அப்புறம் மேலே இருந்த அந்த குட்டி பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். அதோட பேக் சைடில் உங்களுக்கு சிம் எஜெக்டர், அப்புறம் பேப்பர்ஸ். இவ்வளோ தான் நண்பா அன்பாக்சிங்கில், பெருசாக எதுவும் இல்லை. அதை எப்போவுமே இவங்க பண்ணுற மாதிரி தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இனி ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத இதோட கவரை பிரிக்கிறேன் பாருங்கள். அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஒரு குயிக் ப்ரிவியூவாக நம்ம பார்த்துக்கலாம். இனி இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுப்போம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு 5G ஃபோன் சொல்லிட்டு. இதில் ஸ்பெஷலான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கிளாஸில் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அதாவது இன்டர்நெட்டோட வேகத்தை சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக இதை செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். அதாவது நீங்கள் நினைக்கிறத விடவும் ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமரா உங்களுக்கு 48 மெகாபிக்சலில் இருக்குது. அப்புறம் அல்ட்ரா வைடுக்கு 8 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. தென் எப்போவுமே போல் டெப்த்துக்கு 5, மேக்ரோக்கு 5 தந்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 20 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு 6.6 இன்ச்சில் இன்ஃபினிட்டி யூ சூப்பர் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. தாறுமாறாக இருக்கும். இதுக்கப்புறம் கோல்காமோட ஸ்னாப் ட்ராகன் 750G ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. Android 11 லோட் பண்ணியிருக்காங்க. 1UI 3.1 ரன் ஆகுது. இதுக்கப்புறமா ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. 6GB இருக்குது, அப்புறம் 8GB இருக்குது. நீங்கள் 6GB சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் 128GB கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் 8GB சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் 128GB தான் கிடைக்கும். அப்புறம் இந்த ஃபோனோட பேக் சைடெலாம் பார்க்கும்போது டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டாட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது. அதாவது தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. டாட் டிசைன் கூட உங்களுக்கு கலர் கோடிங் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ப்ரீமியத்தை மிஞ்சி போய் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முதல் முறையாக M சீரீஸில் இவங்க சாம்சங் பே கொண்டு வராங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த ஃபோனில் இருக்குது. ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்னங்கிறத ஒரு குயிக் ப்ரிவியூவாக பார்த்துட்டோம். இனி இந்த ஃபோனை தரவாக ஒரு 10 நாள் செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு ரிவ்யூ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வித் கேமரா சாம்பிளோட. ஸோ அது வரைக்கும் நண்பா பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் வாங்குகிற முடிவில் இருந்தீங்கன்னா அந்த ரிவ்யூவை பார்த்ததுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நம்ம பார்க்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய வருதுனால தான் உங்களுக்கு குயிக் ரிவ்யூ அப்புறம் ஃபுல் ரிவ்யூ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த குயிக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. 10 நாள் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. இதோட ரிவ்யூ வரும். சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.